மனிதநேயம் படைத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். 1994 வரையில் நாடகத்துறையில் கொடிகட்டி பறந்த ராஜநடிகர், கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர், மேடைகளில் வீரநடை போட்ட சிங்கம் இன்று எழுந்து நிற்கக்கூட இயலாமல் சரிந்துவிட்ட அந்த சோக காட்சியை பாருங்கள். நாடகத்தின் மூலம் தமிழ் வளர்த்த நாயகனுக்கு இன்று நாவும் எழவில்லை. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கையை தூக்கி கூட ஐயாவுக்கு கும்பிட முடியல. போதுங்க போதுங்க, பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதும். சந்தோஷம் சந்தோஷம். குடியிருக்க சரியான வீடில்லை, இருக்கின்ற வீட்டிற்கும் மின்சார வசதி இல்லை. விளக்கு வெளிச்சத்தில் இன்றளவும் தனது மனைவி மற்றும் மகளோடு வாழ்ந்து வரும் நாடக கலைஞர் திரு செங்குளம் பழனி ராஜநடிகர். மனைவிக்கோ 40 வருடங்களாக ஆற்ற இயலாத நிலையில் ரணத்தோடு கூடிய கால்கள். உழைக்க இயலாத இருவரும் மகளின் வருமானத்தில் வாழ்ந்து வரும் சோகம். இயலாத தாய் தந்தையரை கவனித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமணமே வேண்டாம் என்று வாழ்ந்து வரும் அந்த தெய்வ குழந்தை. அப்படி ஒரு மனம் படைத்த அந்த உறவுக்கு நாமும் இயன்ற அளவு உதவலாமே. உங்களால் இயன்றதை செய்யுங்கள். உலகம் உள்ளவரை மறக்க மாட்டோம். அன்பு காட்டுங்கள், ஆதரவு தாருங்கள். தொடர்புக்கு 90 925 95 205 மாயாகுளம் மாதவன், 99 441 99 550 செங்குளம் பழனி ராஜநடிகர் பயனாளி. இந்த பிள்ளை அந்த இதில் அருப்புக்கோட்டையில் போய் வேலை வச்சு ரவைக்கு ஒரு சுட்டு, காலைக்கு ஒரு சுட்டு, 3 காலத்துக்கு இந்த கொத்துவாங்கலை எடுக்க போயிருக்கு. ராத்திரி போய் விடிய முழிச்சிருந்து பார்த்துட்டு இப்போ கொத்துவாங்கலை எடுக்குது. போயிட்டு நீ அப்புறம் சாயங்காலம் வேலைக்கு போகும். அது வந்து எங்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி எதுவும் ஐடியா பண்ணலையா? பண்ணுனா அது ஆத்தால பண்ண முடியலை. அவங்களுக்கு நான் காப்பாற்றணும், எங்களை காப்பாற்றணும், அவங்க தம்பி அப்படின்னு சொல்லி அது கல்யாணமே எனக்கு அப்படின்ட்டு இருக்கு. 15ஆம் நாள் வந்த காலம். அப்போ 45 வயசு. இப்போ 45 வருஷமா கால் இப்படியே வச்சுருக்கீங்களா? ஏன் போய் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணலையா? பெரிய ஆஸ்பத்திரிலாம் போய் பார்த்தோம். பார்த்தா அதில் ஒரு நரம்பு கோளாறுன்றாங்க, காக்கடிச்சுன்றாங்க. அங்கே அப்படியே இந்த அப்படி தூக்கி வைக்கிறாங்க காலை. தூக்கி வச்சா சவரியாமல் போயிடுது. அப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்து நடந்து இப்படி இருந்தோம்னா புண்ணாகி நீரா வடிக்கும். பண்ணாலும் ஒன்றும் இல்லை, இந்த இப்படி வீங்கிடுது. சரிங்கம்மா, நம்ம அந்த நண்பர்கள், கொஞ்சம் உதவி செய்கிற நண்பர்கள் நம்ம பழக்கத்தில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லி ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை கொஞ்சம் உதவி பண்ணுவோம். பென்ஷனு கண்டிப்பாக அதை நம்ம முயற்சி எடுப்போம்யா. நிச்சயமாக உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். அந்த முயற்சி. மனிதநேயம் கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம். இங்கே இந்த பேட்டி பார்த்துருப்பீங்க. ஐயாவோட குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஐயாவுக்கு இப்போ நடக்க முடியாது, கால் கை வேலை செய்ய முடியாது. அவங்களுக்கு இந்த வாதம் மாதிரி வந்து காலை தூக்கி வைக்கக்கூட முடியலை. இந்த காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மாதிரி அம்மாவுக்கும் காலில் வேதனை இருக்குது, அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த அது மாதிரி அவங்க மாத்திரம் இந்த குடும்பத்துக்காக இப்போ உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணமே பண்ணாமல் தன்னுடைய வாழ்க்கையை அப்பா அம்மாவுக்கோ அர்ப்பணிச்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்கும்போது மனசு நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த காணொலியை பார்க்குறவங்க தங்களால் இயன்ற உதவிகளை செய்யணும். அதுக்கு தொடர்பு எண் உங்களுக்கு அதை நான் தர்றேன். அதன் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும். உங்களால் உதவி செய்ய முடியாட்டாலும் இந்த காணொலியை அதிக பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா யாரோ ஒருத்தர் கண்ணில் படும். அந்த உதவி செய்யக்கூடிய நிலைமையில் உள்ளவங்க கண்ணில் நிச்சயமாக அவங்க உதவி செய்வாங்க. அப்படி உதவி செஞ்சாங்கன்னா அது நீங்களும் செய்யக்கூடிய உதவி தான். கண்டிப்பாக இதை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, வணக்கம். மனிதநேயம் தன்னார்வ குழு நண்பர்கள் சார்பாக தற்பொழுது ஐயா குடும்பத்துக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறோம். நன்றி சொல்லிடுங்க. சரிங்க, எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம். நன்றி நன்றி, வணக்கம்.